ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ். நம்ம நாவலருக்கும் கலைஞருக்கும் உள்ள வித்தியாசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாவலர் ஒரு அழகான பேச்சாளர், அழகான எழுத்தாளர், மன்றம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அதுக்கப்புறம் எல்லாரோடவும் இனிமையா பேசக்கூடியவர். ஆனால் ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட மாநாடு அல்லது வந்து ஒரு தமிழகம் ஒரு பொது மாநாடு, மாநில மாநாடு அதை நடத்தணும்னா அதை வந்து அசராம அந்த அதுக்கு வர 3 லட்சம் பேர் வராங்கன்னா அந்த 3 லட்சம் பேருக்கான சாப்பாடு, அந்த கொட்டகை, அந்த பந்தல், தங்குமிடங்கள், அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவர் கலைஞர். ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப அபாரமானது. அப்புறம் நிதி சேர்ப்பது, இதுலெல்லாம் அவர் வந்து ஒரு தன்னிகரற்ற ஒரு தலைவராக இருந்தார். அதனால தான் தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு 57க்கு மேலேயே நிறைய அண்ணா வந்து கலைஞரை சார்ந்து இருந்த நிலைமை இருந்துச்சு. 60களுக்கு மேல 60களுக்கு பிறகு நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முழுமையா யார் நடத்துறா? கலைஞர் தான் நடத்துறாரு. 62ல நடக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கூட கலைஞரை தான் அண்ணா அனுப்புறாரு. கட்சி தொடங்கின பிறகு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அண்ணா கலைஞரை தான் அனுப்புகிறார். சோ நாவலர் மேல வந்து ஒரு ஜென்டில்மேன்லி ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு, எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் இந்த கட்சி ஒரே ஒருவரை நம்பி, இந்த ஒருவர் பம்பரமாக சுழன்று இந்த கட்சி பணிகளை ஆற்றக்கூடியவர், எழுதும் திறமை உள்ளவர், பேசக்கூடிய திறமை உள்ளவர், அமைப்பு திறனை உள்ளவர், நிதி சேர்ப்பதில் வல்லவர், இப்படி எல்லா வகையிலையும் வல்லவராக ஒருவர் இருந்தார். 60களுக்கு பிறகு அண்ணா தனிப்பட்ட முறையில் நிறைய கடிதங்களை எழுதியது கலைஞருக்கு தான். இதெல்லாம் வந்து நாவலரா கலைஞரான்ற ஒரு பேச்சு வரும்பொழுது கலைஞர் சொல்றாரு, என்னை நம்பித்தான் எனக்கு இவ்வளவு கடிதங்கள் எழுதியிருக்காரு அண்ணா அப்படின்ற தகவல் எல்லாம் அப்பதான் அவரு தெரிவிக்கிறார். கட்சியை நடத்துவதற்கு தன்னுடைய ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக அல்லது சீஃப் ஆபரேஷன்ஸ் ஆஃபீஸராக அண்ணா வந்து கலைஞரை பயன்படுத்திட்டார் எல்லா வகையிலையும். அதாவது இப்ப வந்து சீபா ஆதித்தனார் அவர் அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் சபாநாயகர் பொறுப்பு தான் கொடுத்திருக்காரு அண்ணா. அவர் திருப்பி அண்ணா கிட்ட பார்க்கும் போதெல்லாம் நான் கருணாநிதி கிட்ட பேசிங்க அப்படின்ட்டு அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கிறார். அப்போ ஒரு அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டாம் என்று தீர்மானம் செய்வது கூட கலைஞரால். அவருக்கு என்ன வயசு அப்போ? 67ல 42 வயது, 69ல 44 வயது. ஒரு 42 வயது இளைஞரிடத்தில் அவரை விட ஒரு 15 வயது மூத்த அண்ணா இவ்வளவு பெரிய ஒரு சுமையை அவர் தலையில் இறக்கி வைக்கிறார்.